ஆகிடுமே தொட்டதெல்லாம் ஆகைதான் பட்டதையை செய்ததால் சாலை என்ற தன்னுடைய பாட்டு திறத்தால் கொடி நாட்டக்கூடிய இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த மேடையில் நிறுத்துவதென்றால் அந்த கலைகள் ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பயிற்றுவித்த அருமையன் மாசு அவர்களிடம் நிறையவே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் தலைவருடைய புகழை கேட்டுக்கொண்டு தான் இருப்பீர்கள். ஏனென்றால் தொடர் நிகழ்ச்சி காலையிலே கூட நான் கேட்டேன் எத்தனாவது நிகழ்ச்சி என்று. இது 35 என்றால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நான் நம்பவும் தயாராகவில்லை. கண்டிப்பாக அவர் 72 நிகழ்ச்சிகளைத்தான் நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நம்முடைய தலைவர் யாருக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம், எதற்காக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. அருமையண்ணன் மாசு அவர்கள் இருக்கின்ற மாவட்டம் என்றால் அது மிக பூர்வமாக நெஞ்சில் சுமந்து அவருடைய வடுத்து அதன் மூலமாக இன்றைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளாத பிஜேபி கூட, நம்ம எதிர்க்கின்ற அதிமுக கூட இன்றைக்கு அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த சேதர் அவரும் ஒரு தடைகளை தாண்டி இந்த நாட்டில் வடநாடு வாங்கக்கா சொல்லி தந்த பாடாயா திராவிடத்து பாடல்லையா, சொல்லி தந்த பாடாயா வளர்ந்து தமிழ். பள்ளி படிப்பு எதுக்குன்னாங்க மீறி படிச்சு மேல வந்தது போனப்பு வேகாது சிறு கலைஞர். அதன் பிறகு ஏதோ ஒரு பணிச்சுமையின் காரணமாக இந்த தேதி தள்ளி வைக்கப்பட்டது என்று வா என்றார். இன்று காலையிலிருந்து ஒரு 4 முறை வந்துவிடு என்றார். இவ்வளவு தூரம் வந்துவிடு என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தொண்டனாக நீங்கள் அழைக்கின்ற போது எப்பொழுது வேண்டுமானாலும் ஒருவருக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறினேன். எப்பொழுதுமே அரசியலே ஒரு மாவட்ட செயலர் இன்னொரு மாவட்ட செயலர் இருக்கின்ற பொழுது அழைப்பது என்பது ஏதாவது ஒரு சிறிய நிகழ்ச்சிக்கு அழைப்பார்கள். ஆனால் நான் எனக்கே கூச்சம் வருகின்ற அளவுக்கு எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு அழைத்து என்னை இந்த மேடையிலே நிற்க வைத்திருப்பதற்கு அவருக்கு உளமாற நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் கூட அவர் பல நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றேன். ஏதாவது மருத்துவ முகாமுக்கு அழைப்பேன். அருமையண்ணன் மாசு அவர்கள் இருக்கின்ற மாவட்டம் என்றால் அது மிக. இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய பகுதி கழக செயலாளரும் சோழிங்கநல்லூர் மக்களின் பாதுகாவலர் மனிதநேயர் ஆருயிர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, என்னடா சும்மா எல்லாரும் பேரையும் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இன்னொரு பாட்டு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இதை சொல்லி ஆகணும். எங்கள் குடும்ப விழா இது. அதாவது தென் சென்னை முழுக்க எங்கள் திராவிட முன்னேற்ற மாவட்ட அண்ணா எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அது பயங்கர சந்தோஷமா இருக்கு எனக்கு. காலையில் எங்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணாரு, வெங்கடேஷ் இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க எல்லாம் வராங்கன்னு சொன்னார்.
அண்ணனை கேட்காமலே நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அண்ணன் இதை தப்பா நினைச்சு கூடாது. அவங்க வராங்கன்னு எப்படி நம்ம கிராமத்துலலாம் அக்கா வராங்க, அண்ணன் வராங்க, தங்கச்சி வராங்க, உடனே நம்ம சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணோம். அவங்களுக்கு அப்படி கவனிக்கணும் இப்படி கவனிக்கணும் அந்த ஆர்வத்தோட காலையிலேருந்து நான் இன்னைக்கு அண்ணனை கேட்காமலே விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அண்ணன் தயவு செய்து கிட்ட இருந்து எல்லாரும் சாப்பிட்டு போனோம். தென் சென்னை முழுக்க வந்துள்ள மிக மகிழ்ச்சியான தருணம் இது. அதனால சொல்றேன், அதுக்கு அண்ணனுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மேடவாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் அண்ணன் பா. ரவி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிராஜன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அன்பு சகோதரர் ஆகியோர் நண்பர் ஜெய் பாண்டியன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற ஒன்றியத்தின் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பிரசாத் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் வேதகிரி அவர்களே, ஒன்றிய அவைத்தலைவர் அண்ணன் எஸ். ரவி அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் ஜேடி மனோநிதி அவர்களே, ஒன்றிய துணை கடந்தாய் பல தடைகள் தமிழர் மனமாய் வாழ்வதற்கு உறங்காமல் உடைக்கின்றாய் மாநிலம் உயர்வதற்கு இதை நடத்ததை பார்த்துட்டு மாவட்ட துணை மக்கள் பணியாகிலுமே தொட்டதெல்லாம் ஆகைதான் பள்ளி படிப்பு எதுக்கு நல்லா ஜாலியா நம்ம தளபதி பிறந்த நாளை கொண்டாடுறோம். முன்பின் காணாத வெற்றிகள் தான் நமக்கு கொடுக்க வாராரமா. தமிழ் பண்பாட்டு பெருமையை பாதுகாக்க ஜனங்களுக்கு மகிழ்ச்சி அள்ளி வாதாடியா முன்பின் காணாத வெற்றி நமக்கு கொட்டி மதத்தை வச்சு ஜனங்களுக்கு மகிழ்ச்சி அள்ளி வாதாடியா முன்பின் காணாத வெற்றி நமக்கு கொட்டி இதுக்கு
அவங்களை அமுச்சு விடுங்க. மெதுவா ஓடாதம்மா, ஏமா ஓடுறா? ஓடாதீங்க, ஏன் ஓடுறீங்க? ஏம்மா ஓடுற? ஓடாதம்மா, ஓடாத பாப்பா. ஏன் வீட்டு விஷயம் மிஞ்சிரு பண்ணி தமிழ் பண்பாட்டு பெருமையை பாதுகாக்க விளையாட்டா இனி அவர்களுக்கு போட்டி